நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அது ஃபிரான்ச்சைசி போலாமா இல்ல ஓனா பண்ணலாமா அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க ஓனா பண்ணனும்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கரா இருந்தா நீங்க ஓனா பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ரிஸ்க் டேக்கருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இல்ல எனக்கு செக்யூரா சேஃபா இருக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபிரான்ச்சைசி போலாம். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கெபாசிட்டி எவ்வளவுன்னு பாருங்க. 10 lakhs, 15 lakhs, 20 lakhs, 30 lakhs என்ன இன்வெஸ்ட்மென்ட் கெபாசிட்டின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம் எந்த செக்டார்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. ஃபேஷனா, கிளாத் இருக்கு, ஷூஸ் இருக்கு, இந்த மாதிரி எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ரெண்டாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் அதுல எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. மூணாவது ஹெல்த் செக்டார் எந்த செக்டார்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு பேஷனபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாலாவது முக்கியமான விஷயம் நீங்க எந்த ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு குரோத்தபிளா இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ராஃபிட் வரும்னு திங்க் பண்ணுங்க. எவ்வளவு நாள்ல ROI எடுக்கலாம் அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க. மூணாவது காம்படிஷன் அந்த ஃபீல்டுக்கு எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் திங்க் பண்ணி உங்களுக்கு ஏத்தபடி உள்ள பிசினஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க.